ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பிட்லே. இதை பாவக்காய் சாம்பார்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த பாவக்காய் பிட்லே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் பிட்லே செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்துக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பாவக்காய், ஒரு தக்காளி பழம், ஒரு 25 சின்ன வெங்காயம், புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பொடி பண்ணுறதுக்கு 5 மிளகாய் வற்றல், 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதுனால இது பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மையை எடுத்துரும். இது பாவக்காய் இப்போ நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெந்ததும் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 மிளகாய் வற்றல் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். தேவைன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த வடகம் நல்லா பொரியட்டும். இந்த வடகம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி பழமும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளியை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்போடு சேர்த்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம பொடி பண்ண எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தல், மல்லி, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும்.
இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கலாம். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பாவக்காய் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கசப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பாவக்காய் பிட்லை இப்போ ரெடியாக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.